உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. நீதி கிடைக்கும் வரை விட மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை வாழவிடு 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 நடிகர்களை வாழவிடு நடிகர்களை வாழவிடு மாட்டோம். கண்டிக்கின்றோம் 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 மாநகராட்சி நிர்வாகத்தை மாநகராட்சி நிர்வாகத்தை மாநகராட்சி நிர்வாகத்தை மாநகராட்சி நிர்வாகத்தை மாநகராட்சி சீர்கேடை மாநகராட்சி சீர்கேடை மாநகராட்சி சீர்கேடை மாநகராட்சி சீர்கேடை கண்டிக்கின்றோம் 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 வயிற்றில் அடிக்காதே 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 வியாபாரிகளின் வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே வியாபாரிகளின் வயிற்றில் அடிக்காதே மாநகராட்சி நிர்வாகமே. ஐயா வணக்கம். இப்போ நாங்கள் வந்து மதுரை மேலவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய நாயடி சந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த பழைய இரும்பு மரக்கடை மார்க்கெட்டில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேருக்கு தான் சந்தை, ஆனால் வந்து இப்போ எங்கேயுமே இதில் வந்து கடைகள் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 180 கடைகள் வந்து இதில் வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் மதுரை நகராட்சியாக இருக்கப்பயே இந்த இடத்துல பதிவு பண்ணி 80 வருடங்களுக்கு முன்னாடியே பதிவு பண்ண சங்கம், மதுரையிலே முதல் பதிவு பண்ணக்கூடிய சங்கம் இந்த இதில் இருக்கக்கூடிய நகராட்சியில் பதிவு பண்ணக்கூடிய இந்த சந்தையில் உள்ள சங்கம். உள்ளே வந்து ஆதாரங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து வந்தாராம். இந்த ஆதாரத்தை அழிப்பதற்காக நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அந்த சங்க கட்டடம்னா அது வந்து ஒரு தகர செட்டு, அதை பிரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் இப்போ பூரா வந்து நைட்டிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களோட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் திரு சிவ கருணாகரன் அவரோட தலைமையில் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் அதை சம்மந்தப்பட்டக்கூடிய அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் போராட்டத்தில் இங்கே வந்து இருக்கோம். நாங்கள் எதுக்கு இங்கே வந்து போராடணும்னா நாங்கள் போராடணும்னு வரல, எங்கள் கடையை நாங்கள் பாதுகாக்கணும்னு இங்கே வந்தோம். உரிமைக்காக வந்திருக்கோம். இதை வந்து மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதுவரைக்கும் செவிமடி அவங்களுக்கு வந்து பெட்டிஷன் மட்டும் 4 தடவை நாங்கள் கலெக்டரையும் கார்பரேஷன் கமிஷனரையும் நேரடியாக அனுப்பியிருக்கோம். மனு நாளில் பார்த்துருக்கோம். மாநகராட்சி ஆணையரை பார்த்து நேரடியாக நாங்கள் பல தடவை மனு கொடுத்துருக்கோம் கோர்ட்டில். இங்கே வந்து இப்போ மதுரையில் வந்து மாவட்ட நீதிமன்றத்துலேயும் உச்ச நீதிமன்ற அதாவது உயர் நீதிமன்றத்துலேயும் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாநகராட்சி வந்து நைட்டோட நைட்டாக இரவோட இரவாக வந்து செட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு காலி பண்ணுறாங்க, ஏன் காலி பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா இந்த டிடி எடுத்து கொடுத்து இதை கட்டி நாங்கள் ரசீது கொடுத்துருக்கோம். முறைப்படி இன்ன வரைக்கும் எங்களுக்கு ரசீது கொடுக்கல. இதுவரை இது கேட்டால் மாநகராட்சியில் வந்து இது வரைக்கும் சரியான பதில் சொல்ல. ஆனால் இந்த செட்டை பிரிக்கிறதுக்கு உடனே ஆளுகள் அனுப்பி விட்டாங்க. ஆளை பிரிக்க அங்கே உள்ள அந்த மாநகராட்சி பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலோட சட்டம், இந்திய அரசியல் சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம், வாடகை ஒப்பந்த சட்டம் தெரியுமான்னு சொல்லி இவங்களாம் என்ன மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள்னு சொல்லி தெரில. 30 வருடம் ஒருத்தர் வந்து தொடர்ந்து வாடகை கொடுத்தாலே அவருக்கு 30% உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தில் உள்ள நம்ம இந்திய சட்டத்தில் வந்து நீங்கள் யாருன்னு எங்களை கேட்குறாரு. ஏயா நாங்கள் இந்த மதுரை உருவாகிற முன்னாடி இருந்து இதில் பூரா வந்து எங்கள் தாத்தா காலத்திலேருந்து விறகு கடை வச்சு இதில் இருக்க குப்பையை எடுத்து இந்த இடத்த சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஒன்றுக்கு இருந்து அந்த வாடை தாங்க முடியாது. இன்னமும் அப்படி தான் இருக்குது. மாலையில் 5 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கொசு தொல்லை தாங்க முடியாது. கரண்ட் நாங்களே இழுத்து நாங்களே தகர செட்டு போட்டு இந்த ரோட்டில் இருக்க தகரத்தை பூராத்தையும் டம்முன்னு அடித்து நிமித்தி வச்சு வேலை பார்த்து வச்சு இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு இந்த மதுரை கல்லூரியில் படிக்கிற பள்ளி மாணவிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. நீ என்ன பாதுகாப்பு கொடுத்துருவோம்? இந்த பக்கம் சேஃப்டியாக ஜெயிந்தவர பகுதி மக்கள்லாம் போயிட்டு வர்றாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு இங்கே இந்த இருக்கக்கூடிய கடை தான். அப்போ இப்போப்பட்ட இந்த இடத்துல இயங்கக்கூடிய இந்த பகுதியை நீ இரவோட இரவா எப்படி நீங்கள் நாட்டலாம்? நாங்கள் வந்து வியாபாரிகள் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து ஓசியாக இருக்கிறதுக்கு விரும்பலை. வாடகையை நாங்கள் கட்டுறோம்.
எங்களோட இருக்கக்கூடிய தலைவர் சந்தைக்கு 10% டாக்ஸை போட்டு அவங்கள வழி நடத்த விடுறீங்களே. இங்கே எங்களுக்கு 120 மடங்கு வரியை வந்து ஏன் போட்டிருக்கீங்க? வரி இல்லை, இது வந்து கட்டாய வசூல். சரி, அதையும் நாங்கள் தரோம், எங்களை பரிசீலனை பண்ண வைக்கல, உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலை. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையாளர்களிடமோ பழைய பண்ணையார் தோரணையில் வந்து பேசுகிறாங்க. உள்ளே வந்து யாரையும் விட மாட்டாங்க. இந்த பெண்கள்லாம் வந்து எதுக்கு வந்து நிற்கணும்? பூரா காசுக்காக ஆள் வந்து நிற்கிறாங்க, பூரா வேலை பார்க்குறவங்க. இதில் கலக்கக்கூடிய அந்த பழைய இரும்பு, அது ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க, ஆட்டோக்காரங்க, இவங்க எல்லாம் அதை சம்மந்தப்பட்ட நேரடி தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தார். நீங்கள் வேணால் கூப்பிட்டு கேளுங்க. மாநகராட்சி பணியாளர்கள்ட்ட நான் திரும்ப வச்சுடுறேன். இவங்க யாரோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க பூரா நேரடியாக இதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களோட குடும்பம். இதை நம்பி 5000 பேர் நாங்கள் இருக்கோம். இதில் ஒரு 3 டீ கடை இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு சுழற்சி முறையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இதே நிலையில் இப்போ மாநகராட்சி ஆணையாளர் இங்கே வரல அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரோட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் சிவ கருணாகரனோட தலைமையில் இங்கே வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம். ஆமாம், வந்து நாங்கள் வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆளுங்க. நாங்கள் வந்து ஓரமாக நின்று பேசுகிறோம். ஒரு தொழில் பார்க்குறவன் என்ன பண்ணுவோம், வயிறு வந்து எங்களுக்கு வந்து அடி வயத்தில் வந்து எப்படி சொல்கிறேன்னா இந்த பசியோடு சொல்கிறோம். இந்த நிலையில் வந்து பண்ணுனா இதை யாரும் அபகரிக்கணும்னு நினச்சாலும் அவங்களோட இப்போ நாங்கள் எப்படி பரிதவிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் பரிதவிப்பீங்க.